அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு வரலாறு வரைபடம் பகுதி 2 ஏற்கனவே பகுதி 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பகுதி 2 ஃபர்ஸ்ட் வந்து ஜெர்மனி. அந்த ஜெர்மனி கிளிக் பண்ற உடனே அது கரெக்டாக எந்த இடத்துல வந்து ஃபிட் ஆகுதுன்னு பாருங்க. நம்ம இந்த வரலாறு வரைபடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மோஸ்ட்லி பிளேசஸ் எல்லாமே இந்த ஏரியாவை கவர் பண்ணியே தான் இருக்கும். நம்ம அம்புக்குறி காமிக்கிறோம் பாருங்க, அதிக இடங்கள் வந்து இந்த ஏரியாவை கவர் பண்ணி தான் வந்து வருது. அதனால இந்த ஏரியாவோட நம்ம அதிக அளவு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு பகுதி அப்படின்னா இந்த இடம். ஓகே, ஜெர்மனி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேலே இந்த சிம்பிள் இருக்கு, அதுக்கு கீழே அடுத்தது வந்து மாஸ்கோ. மாஸ்கோங்கிறதும் இதுக்கு தனியாக மேலேயே ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க, அதுக்கு நேராக கீழே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்குமே நான் முன்னே சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் வந்து நான் ஞாபகம் வச்சுட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது செர்பியா. செர்பியா அப்படிங்கிறப்ப கரெக்டாக இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கரெக்டாக பாருங்க எந்த இடத்துல இருக்குன்னு. இதை சுற்றியே தான் நமக்கு வந்து நிறைய இருக்கு. இப்போ இங்கே இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சிருக்கோம், ரெட் கலர்ல தெரியுதா? இது வந்து செர்பியா. இதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைட்லயே இங்க ஒரு புள்ளி வைக்கிறோம் பாருங்க, இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து போஸ்னியா. இந்த செர்பியாவுக்கு இந்தாண்ட சைடில் வந்து பார்த்தோம்னா அங்க இருக்கிற வந்து பல்கேரியா. அதுக்கு மேல இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க, இங்க வந்து ருமேனியா. ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்குமே நான் 4 பிளேசஸ் வந்து ரொம்ப முக்கியமான பிளேசஸ் வந்து இந்த இடத்துல மட்டுமே இருக்கு. இந்த இதில் நான் எழுதுறப்ப இன்னொரு இதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுமேங்கிறதுனால அடுத்த சீசன் 3வது பார்ட்ல வந்து நான் இந்த இடத்துல கரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்றேன், அது போடுறேன். இப்போ நாம் இந்த இடத்துல கரெக்டாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும், செர்பியா வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ நடுவில் இருக்கு, லெஃப்ட்ல வந்து போஸ்னியா இருக்கு, அதுக்கு இந்தாண்ட ரைட்ல எடுத்துக்கிட்டா பல்கேரியா இருக்கு, மேல ருமேனியா இருக்கு. இந்த இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மைண்ட்ல நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது கொரியா. இப்போ கொரியா பார்க்கலாம். கொரியா கிளிக் பண்ண உடனே கரெக்டாக எங்க வருதுன்னு பாருங்க, இந்த ஏரியா. இதுவும் நமக்கு லாஸ்ட் சிலபஸ்ல வந்து பார்த்தா ஆசியா மேப்ல இருந்தது இந்த கொரியாங்கிற பிளேஸ். இந்த கொரியாவை கம்பேர் பண்றப்ப இந்த இடத்துல நம்ம 3 வந்து குறிப்போம், 3 பிளேசஸ். சென்ட்ரல்ல இருந்துக்கிறது வந்து பார்த்தோன்னா கொரியா, அதுக்கு மேல கொஞ்சம் இப்போ கை சிம்பிள் பாருங்க, இந்த இடத்துல தள்ளி புள்ளி வச்சோம்னா இந்த இடத்துல எழுதணும்னா அது பேரு வட கொரியா. இதுவே இந்த எட்ஜ் ஆஃப் பாயிண்ட்ல இந்த மூலையில கடைசி எண்டுக்கு வந்து எழுதணும்னா தென் கொரியா. புரியுதுங்களா? கொரியாங்கிறது அதாவது டிஃபால்ட்டா கேட்டாங்கன்னா கொரியாங்கிறது சென்ட்ரல் எழுதுனா போதும். இதுல வட கொரியா இருக்கு, தென் கொரியா இருக்கு. வடக்கு சைட்ல தள்ளி எழுதுனா வட கொரியாவும், தெற்கு சைட்ல வந்து தள்ளி எழுதுனா தென் கொரியா. இது மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது எகிப்து. எகிப்துங்கிறது பாருங்க, கரெக்டா அந்த புள்ளி வச்சுக்கிறேன்னா அந்த புள்ளி வச்சுக்கூடிய இடத்துல இருந்து நீங்க ஏங்கிறது வந்து போட்டு எழுதலாம். அதனாலதான் ஒரு சில இதுக்கு புள்ளி வச்சிருப்பேன், ஒரு சில இதுக்கு புள்ளி வைக்காமலே இருக்கும். அதையும் நம்ம கரெக்டா வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ எகிப்து இந்த இடம், இது நமக்கு நல்லா பரிச்சயமான ஒரு இடம் தான், அதை பார்த்துக்கலாம். அடுத்து பிரேசில். பிரேசில் அப்படிங்கிறது வந்து கரெக்டா இந்த ஏரியா, இதுவும் நமக்கு நிறைய டைம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த பிளேஸை. ஸோ பிரேசில் இந்த புள்ளி வச்சுக்கிற இடத்துல வந்து பி அப்படிங்கிறது இந்தாண்ட உள்ள தள்ளி எழுதணும். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த மேப் கம்பேர் பண்றப்ப எழுத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் பெருசா இருந்தாதான் பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியுங்கிறதுனால எழுத்துக்களை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன். நாம டிஃபால்ட்டா வந்து ஸ்கூல்ல வாங்குற மேப் வாங்க நம்ம எழுதும் பட்சத்தில் இந்த பிளேசஸ் எல்லாமே பென்சில் எழுதுனால ரொம்ப சின்னதாகவும் அடக்கமாகவும் இந்த பகுதிக்குள்ளாரியே வந்து எழுதுற மாதிரி தான் இருக்கும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, பிரேசில். அடுத்தது வந்து கனடா. கனடா கிளிக் பண்றப்ப கரெக்டா இந்த ஏரியா தெரியும். இங்க இருக்கக்கூடிய வந்து கனடா. இது நான் வந்து கரெக்டா மார்க் பண்ணாம தான் எழுதியிருக்கேன், மார்க்னா புள்ளி வைக்காம எழுதியிருக்கேன், அதை பார்த்துக்காங்க. அதே மாதிரி இந்தியா. இந்தியாங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான், ஏரியா ஃபுல்லாவே இந்தியா தான். அதை நான் புள்ளி வைக்காம எழுதியிருக்கேன். நம்ம எழுதுறப்ப கரெக்டா அந்த உள்ள இருந்து இப்படி எழுதுற மாதிரியும் கூட எழுதிக்கலாம். இந்தியா. அடுத்தது அமெரிக்கா ஐக்கிய நாடுகள். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கரெக்டா இந்த பிளேஸ் தான், நல்லாவே நல்ல பெரிய பிளேஸாகவே ரொம்ப இருக்கும். அது அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அதுக்கு மேலே இருக்கக்கூடியது வந்து கனடா. அடுத்து ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவும் நமக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்து எல்லா 7 கண்டங்களில் வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து ஆப்பிரிக்காவும் ஒன்று, இதை சொல்லிடலாம். அடுத்து ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவும் நமக்கு தெரியும், இந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே வந்து ஆஸ்திரேலியா, இந்த பகுதியும் நமக்கு தெரியும். அதே மாதிரி இதில் நிறைய பிளேசஸ் வந்து இன்னும்
10 பிளேஸ் பக்கமாக இருக்குது. அது வந்து 3வது பகுதியில் வந்து பார்த்தோன்னா நான் பப்ளிசிட்டி பண்ணுறேன். இப்போ இதில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய பிளேசஸ் வந்து இன்னும் நமக்கு இருக்குது. நம்ம நடத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போனால் நம்ம நிறைய சேர்த்து சொல்லி தருவோம். இப்போ இந்த இடம் எடுத்துக்கிட்டால் வந்து துருக்கி, இதெல்லாமே நமக்கு தெரியும். போன ஆசியா மேப்லேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார்ட் 2க்கான ஒரு இது வந்து எவ்வளோதான். அதே மாதிரி நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஏரியா அந்த ஜெர்மனி, செர்பியா, பல்கேரியா, அது எல்லாமே இந்த ஏரியாவில் அதிக பிளேசஸ் நமக்கு வந்து வரும். இந்த பகுதியில் அதிக அளவு நம்ம கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த பகுதியில் இன்னொரு 3 பிளேஸ் 4 பிளேஸ் வரும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி போன வீடியோ நீங்கள் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோவோட லிங்க் வந்து பார்த்தோன்னா கீழே இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அதையும் பார்த்துக்காங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.